டியர்ஸ், வெல்கம் டு ஜெனி ஜோன். எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ட்ரெயின் ஏற எதுக்கு நம்ம வந்து கான்வெகேஷனுக்கு ஊருக்கு போகிறோம். அதனால் மார்னிங் 6 மணிக்கு செம்ம ரஷ், ட்ரெயின் ஏறியாச்சு. நான் இன்றைக்கி புக் பண்ணிக்க வந்தே பாரத் தான். மார்னிங் டைமில் இந்த மாதிரி ஒரு க்ளவுடியோட உங்களுக்கு பிடிச்ச சாங் கேட்டு ட்ராவல் பண்ணுறதுனா யார் யாருக்கு பிடிக்கும்னு சொல்லுங்கள். என்னோடய பர்சனல் ஃபேவரெட் அது. அதுக்கப்புறம் கொஞ்சம் தூங்கிட்டு அப்போ தான் நான் எந்திரிச்சேன். அப்போ தான் ஓரளவுக்கு எனக்கு ஓகேவாக இருந்தது. ஏன்னா வந்து காலைல ரொம்ப ஏர்லியாக இருந்துச்சுனால தூங்கிட்டு ரிலாக்ஸ் பண்ணேன். அதுக்கப்புறம் லைட்டாக வெயில் வர ஸ்டார்ட் ஆச்சு. உள்ளவே வந்து செம்ம கூலிங்காக இருந்தது. அதனால் அப்போ தான் வெயில் வரவும் கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. சில பேர் வந்து அந்த சைடில் இருக்க ஷெட் போட்டு மறைச்சிட்டாங்க. பட் எனக்கு வெயில் தான் கொஞ்சம் நல்லா இருந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. ரொம்ப குளிர் உள்ளே வந்து ரொம்ப குளிர்ற மாதிரி இருந்தது. ரொம்ப குளிர் தாங்க மாட்டீங்க அப்படின்னா ஒரு ஹுட்டி ஏதாவது வந்து கையில் எடுத்துகிட்டு போங்க. இதான் ட்ரெயினோட அரேஞ்ச்மெண்ட்ஸ். சீட்ஸில் ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. லெக் ஸ்பேஸ் நல்லா இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வந்து சைடில் ஹேண்டில்ஸ் கூட நல்லா ஃப்ரீயாக உக்காந்துக்கிற மாதிரி ஃபீல் இருந்துச்சு. ரொம்ப கன்ஜஸ்டடாக இல்லாமல் ஃப்ரீயாக இருந்தது. அப்புறம் ஸ்நாக்ஸ் டேபிள் கொடுத்துருந்தாங்க. தேஜஸ்லேருந்து சைடில் கொடுத்துருந்தாங்க, வந்தே பாரத்தில் வந்து ஃப்ரண்ட்டில் கொடுத்துருந்தாங்க. பட் எனக்கு சைடு தான் கொஞ்சம் பெஸ்ட்டாக அந்த மாதிரி ஃபீல் ஆச்சு. இதில் அவ்வளோ கம்ஃபர்டபுளாக தூங்க முடியல, அதனால் கம்ஃபர்டபுளாக இருந்துச்சு. பட் அஃபோர்டபுளா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்சு இட்ஸ் நாட் அஃபோர்டபுள். அன்னைக்குன்னு பார்த்து இதில் கேட்ரிங் கூட இல்லை. பெரிய டிசப்பாயின்மெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே அந்த ஃபுட்ஸ் வந்து ஹை ரேட்டில் தான் விற்றுட்டு இருந்தாங்க. ஸோ உங்கள் ஃபுட்ஸ் நீங்கள் கேரி பண்ணிக்கிறது பெஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எனக்கு ஃபேவரட் பார்ட்டி தான். இந்த ரெஸ்ட் ரூம் ரொம்ப சூப்பராக டிசைன் பண்ணியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எனக்கு தெரிஞ்சு பிளெயினில் இருக்க மாதிரி டிசைன் பண்ணியிருக்காங்களான்னு எனக்கு தெரில, பிகாஸ் நான் போனதில்லை. பட் இது ரொம்ப ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு வந்து பேபி சிட்டிங் அது ஒன்று வச்சுருந்தாங்க. அவங்க நாப்கின்ஸ், குழந்தைங்களுக்கு நாப்கின்ஸ், டைப்பர்ஸ்லாம் உட்கார வச்சு மாற்றுறதுக்கு. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வாட்டர் இருக்கா இல்லையான்னு தெரியறதுக்கு வந்து க்ரீன் ரெட் லைட் இண்டிகேட்டர்ஸ். அப்புறம் வந்து ஏர் வந்து ட்ரை பண்ணுறது, நம்ம ஹேண்ட்ஸ் வந்து டிஷ்யூஸ், பர்ஃப்யூம் எல்லாமே உள்ளே இருந்தது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதில் முக்கியமான விஷயம்னா நிறைய ஒரு பெரிய ஸ்பேஸாக இருந்துச்சு. எப்பவுமே ரெஸ்ட் ரூம் வந்து ஒரு சின்ன ஸ்பேஸாக இருந்து பார்த்து அது வந்து சில சமயம் எனக்கு கம்ஃபர்டபுளாக இருக்காது அந்த இடத்துல. பட் இது க்ளீனாகவும் இருந்துச்சு, சூப்பர் குட்டாகவும் இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து நிறைய வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தேன். எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ குட் ஒர்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஊருக்கு வந்து வந்தாச்சு, பக்கத்தில் வந்துட்டோம். அதனால் லக்கேஜஸ்லாம் எடுத்துகிட்டு இறங்கிட்டு நான் வந்து ஆட்டோ ரீச் ஆனதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்க முடிச்சு. ஏன்னா நான் தான் எல்லாமே சிங்கிளாக இறங்கி போகிறேன். ஸோ என்னால் வந்து போகும்போதே அந்த வீடியோ எடுத்துகிட்டு போக முடியல. ஸோ வீட்டுக்கு வந்தோடனையும் எங்கள் அம்மா வந்து மாதுளம்பழம் ஜூஸ் கொடுத்தாங்க. ஸோ நிறைய பேர் வந்து மாதுளம்பழம் வந்து அவாய்ட் பண்ணுறீங்க, பட் டெய்லி வந்து அதை எடுத்துக்கோங்க. அதில் நிறைய மினரல்ஸ், ஆன்டி ஆக்சிடென்ட், மெயினாக வந்து ஃபேஸ் செம்மையாக க்ளோவாக வைக்கும். அது இல்லாமல் ஹார்மோன்ஸு சூப்பர் டூப்பராக பேலன்ஸ் பண்ணும். ஸோ டெய்லி ஒரு பழம் சாப்பிட்றதுன்றது பெஸ்ட். ஸோ ட்ரை பண்ணி பாருங்கள். ஜூஸில் நோ சுகர், நோ மில்க். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சரி தலை குளிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வரப்பே வந்து ரொம்ப ஹேர் ட்ரையாக இருந்துச்சு. சரி ஒரு 3 hours வந்து நல்லா எண்ணெய் வச்சு சோக் பண்ண வச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து ஹேர் வாஷ் பண்ணலாம். நான் மேக்ஸிமம் ரூட்ஸில் ஃபோக்கஸ் பண்ணுறேனோ இல்லையோ, என்னோடய ஹேர் ஹென்ஸ் ஃபுல் ஹேர் அது ஃபுல்லாகவே நான் வந்து நல்லா வந்து எண்ணெய் வச்சு பின்னிடுவேன், இல்லைனா கொண்டை போட்டுருவேன். சரி இப்போ வந்து அவசரத்தில் வந்து கொண்டை போட்டு அந்த ஹென்ஸையும் நல்லா செக்யூர் பண்ணி நான் லாக் பண்ணிக்கிறேன். 3 hours கழிச்சு ஹேர் வாஷ் பண்ணிவிட்டு கிளம்ப வேண்டியதான். ஓகே, ஸோ இந்த சாரீ தான் நான் சூஸ் பண்ணியிருக்கேன். டீச்சர் ட்ரைனிங்னால சாரீ தான் கட்டிட்டு போகணும். ஸோ சாரீ கட்டி ரெடி ஆகிடுச்சு. என்னால் ஃபுல் கெட் ரெடி போட முடியல, ஏன்னா இன்றைக்கி செம்ம ஃபீவர். என் காதில் நீங்கள் பஞ்சு பார்த்துருப்பீங்க. அது வந்து நான் ஏசியில் வந்துட்டு தலை குடித்ததோட செயல் வந்து சரியான ஃபீவர். கண்ணெல்லாம் அப்படியே நீர் வந்து தலையெல்லாம் நீர் கோத்து அப்படியே தனித்தனியாக வந்துட்டு இருந்துச்சு. பட் இருந்தாலும் கான்வெகேஷன் போகணும் அப்படின்னு சொல்லி கிளம்பியாச்சு. காலையில் போனேன். காலேஜில் எல்லாருமே ரொம்ப ஆரவாரமாக கோட்டு, கேப் எல்லாம் கலெக்ட் பண்ணிட்டு ரொம்ப நாள் கழிச்சு ஃப்ரெண்ட்ஸ் மீட் பண்ணதுனால செம்ம குஷியாக இருந்துச்சு. ஃபஸ்ட்டு டோக்கன் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு நம்ம கோட்டு, கேப்லாம் கலெக்ட் பண்ணிவிட்டு ஹாலுக்கு போயிடணும். இங்கே வந்து ஃபோட்டோகிராஃப்ஸ், வீடியோஸ் எதுவுமே அலோடு இல்லை ஸ்டார்டிங்கில். அதனால் முடிச்சதுக்கப்புறம் சும்மா அந்த ஹாலை என் மெமரிக்காக ஒரு வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேன். அப்புறம் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்து ஸ்டேஜில் நின்று ஃபோட்டோ அவங்க பேரண்ட்ஸோட எடுத்துகிட்டு இருந்தாங்க. இது வந்து நாங்கள் திருட்டுத்தனமாக உள்ளே வந்தோடனே ஒரு சின்ன கிளிப் எடுத்தது. இதுதான் என் கேங்கு. ஜாலியாக வந்து நாங்கள் என்ஜாய் பண்ணிகிட்டு இருந்தோம், எல்லாம் கிண்டல் பண்ணிக்கிட்டு. என் மூஞ்சி பாருங்கள் எப்படி இருக்குன்னு, செம்ம ஃபீவர், இப்படி வீங்கி போய் அப்படியே பன் மாதிரி வேறு லெவலில் நான் இருந்தேன். பட் சூப்பர் ஹாப்பியாகவும் இருந்தது. நல்லா அவங்க கூட எல்லாம் பேசி டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு ஓகே கான்வெகேஷன் முடிஞ்சோடனையும் நாங்கள் லன்ச் ப்ரொவைட் பண்ணுறோம் அப்படின்னு நாங்கள் சரின்னு சொல்லிட்டு ஓடி போய் லன்ச்சையும் முடிச்சுட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஸோ இது மாதிரி நிறையா விலாக்ஸ், ட்ராவல்ஸ் எல்லாம் பார்க்கணும் அப்படின்னா ஜெனி ஜோனை ஃபாலோ பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள்.